அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல தருணத்திற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு ஆகார் வைத்த பேர் நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தெய்வன். அழகான ஒரு பெயர். ஆண்டவர் நம்மை காண்கிற தெய்வமாக இருப்பதற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தொருள் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீர் அவர்களுடனே தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். வேறு மனுஷனாவாய். வேற மனுஷன் ஆகிறத கர்த்தர் விரும்புகிறாரா? எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்க விரும்புகிறார்? நீ வேறு மனுஷனாவாய் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அது சரீர பிரகாரமான ஒரு மாற்றமாக இருக்கலாம் என்று சொல்லி. அதே 9ஆம் வசனத்தில் அதே அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வாசிங்க. அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். போதுமா? தேவன் அவருக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். ஒரு மனிதன் வேறு மனுஷனாய் மாற தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வேற இருதயத்தையே தருகிறாராம். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன். ஆவியானவர் நீங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. ஒரு மனுஷன் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பும் பொழுது, தன்னை வேறு மனிதனாய் மாற்ற விரும்பும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வேற இருதயத்தையே தருகிறாராம். பழமொழி சொல்லுவாங்க, ஊர் சிரித்தது. ஊர் சிரித்ததுன்னா ஊரா சிரிக்கும்? ஊர்ல இருக்கிற மக்கள் சிரித்தார். அப்போ வேறு இருதயம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேற இருதயம் தருகிறார். யாருக்கு தருகிறார்? கர்த்தருடைய ஆவியை உடையவர்களுக்கு அவர் தருகிறார். கர்த்தரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களுக்கு தருகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் வேறு இருதயத்தை தருகிறார். என்றைக்கு மனிதன் தன்னை வேற மனுஷனாய் மாற்ற முயற்சி செய்கிறானோ அன்றைக்கு கர்த்தர் அவனுக்கு வேற இருதயத்தை தருகிறார். ஆண்டவரே இருதயத்தை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல. இருதயம் மாறுவதற்கு முன்பதாக நாம் மாற வேண்டும். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வேறு மனுஷனாய் மாற நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் வேறு இருதயத்தை தருகிறார். எப்படிப்பட்ட இருதயமா? அவர் தன் இருதயத்திற்கு ஏற்ற வண்ணமாய் மாறும்படி தாவீதை குறித்து சொல்றார் ஆண்டவர். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். அப்ப அவருடைய இருதயத்திற்கு ஒத்து போகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தோடு நம்ம நிறைய காரியங்களை ஒத்து போகிறோம். ஆனா ஆண்டோடைய இருதயத்திற்கு ஏற்ற வண்ணமாய் ஒத்து போகிறோமா? யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நம்மை மாற்றுகிற ஒரு தெய்வம். தன்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கும் அப்படின்னா, ஒரு தகப்பனுடைய இருதயம் தன் பிள்ளைகளோடு கூட இசைந்து இருக்கும். ஒரு தாயுடையிலும் தன் பிள்ளைகளோடு கூட இசைந்திருக்கும். அதை போல ஆண்டவர் நம்மோடு கூட இசைந்திருக்க, ஐக்கியப்பட்டிருக்க விரும்புகிறார். ஆண்டவர் சவுல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாங்கன்னா, சவுலுக்கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். இவ்வளவு நாளா ஆண்டவர் தான் அவங்களை நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே நடத்தினார். ஆண்டவர் பாதுகாப்பு கொடுத்தார், ஆண்டவருக்கு அவருக்கு ஆகாரம் கொடுத்தார், ஆண்டவர் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார். எல்லாமே நேரடியா ஆண்டவரே பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இவனுங்க பாருங்க, ஆண்டவர் நமக்கு இவ்வளவு நன்மை செய்கிறார் என்பதை மறந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஆண்டவர் பாக்குறாரு, ஐயோ நான் இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேனே, நான் பாதுகாப்பு கொடுக்கிறேனே, நான் இவர்களை ஆசீர்வதித்து வருகிறேனே, நான் தானே இவர்களுக்கு எல்லாம் செய்யறேன். ஆனா இந்த ஜனம் என்ன நம்பாம மனுஷனை கேட்கிறாங்களேன்னு சொல்லி, பரவாயில்ல இவருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுப்போன்னு சவுல அவர்களுக்கு ராஜாவாக கொடுத்தார். சவுலுடைய வாழ்க்கையில எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா கீஸ் பயங்கர பராக்கிரமசாலி. சவுல் பராக்கிரமசாலி கிடையாது. சவுல் சௌந்தரியவான். அவன் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அவனு தோலுக்கு கீழே இருந்தாங்களாம். யாருக்கு கீழே?
சவுலுக்கு கீழே அப்பனா அவன் எவ்வளவு ஹைட்டா இருந்திருப்பான் பாருங்க, எவ்வளவு உயரமா, அவன் தோலுக்கு கீழே. நம்ம சில சமயங்களில் உயரமான ஆளுங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். எங்க போய் செருப்பு வாங்குவாங்க, எங்க போய் சட்டை எடுப்பாங்க, யோசித்து பாருங்களேன். ரொம்ப கஷ்டம், பஸ்ல போறது கஷ்டம், பைக்ல உக்காந்தா என்னமோ ஏதோ மேல சின்னதா உட்காந்து போற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, கார்ல உட்கார கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க உயரமா இருப்பாங்க. சவுல் உயரமா இருந்தான். அவனை பார்க்கும் போது எல்லாரும் பயந்தாங்க. அவன் தோலுக்கு கீழே தான் இருந்தாங்க, அவன் தோலுக்கு கீழே இருந்தாங்க. எல்லாரும் அவனை பார்த்து பயந்தாங்க. எப்போ? அவனுக்கு வேறு இருதயம் இருக்கும் வரைக்க, கர்த்தருடைய இருதயம் அவனுக்குள்ள இருக்கும் வரையில ஜனங்கள் அவனுக்கு பயந்தார்கள். அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வெற்றியை கட்டளையிட்டான். எங்க போனாலும் சவுலுக்கு வெற்றி. பெலிஸ்தர்கள் வரார்கள், அமலேக்கியர்கள் வரார்கள், எல்லார் மேல ஒரு வெற்றி ஆண்டவர் கட்டளையிட்டான். ஒரு முறை என்ன நடந்தது அப்படின்னா, அமலேக்கியர்களுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அமலேக்கியர்கள் வழிமறித்து அவங்களுடைய பிரயாணத்திற்கு தடை பண்ணாங்களாம். சொல்லுது, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு வரும் பொழுது அமலேக்கியர்கள் வழிமறித்து அந்த பிரயாணத்தை, கானானுக்கு போவதை, கர்த்தர் விரும்புகிற தேசத்திற்கு போவதை, கர்த்தர் காட்டின இடத்திற்கு போவதை இவர்கள் போகக்கூடாதபடிக்கு அமலேக்கியர்கள் தடை பண்ணினார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட என் ஜனங்க வருவதற்கு தடை பண்ணுகிற அமலேக்கியர்களை அழித்து போடு அப்படின்னு ஆண்டவர் சவுலுக்கிட்ட சொல்றார். என் ஜனங்க என்கிட்ட வர விரும்புறாங்க, என்ன துதிக்க விரும்புறாங்க, என்ன ஆராதிக்க விரும்புறாங்க, இதை இந்த அமலேக்கியர்கள் தடை பண்றாங்க, அந்த அமலேக்கியர்களை அழித்து போடு, நான் அன்னைக்கு பண்ணதை இன்னைக்கு ஞாபகம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவுலுக்கிட்ட சொல்றான். சவுல் உடனே என்ன பண்றான், அந்த அமலேக்கியர்களுடைய சேனையிலே போய் அவர்கள் எல்லாரையும் அழிக்கிறான். அந்த ராஜாவை மட்டும் உயிரோடு கூட பிடிச்சிட்டு வந்துட்டான். ராஜாவை சாக அடிக்கல. எது தலை? ராஜா தானே தலை, அவனை தானே கொண்டு இருக்கணும். பொதுவா ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ராஜாக்களை கொண்டுடுவாங்க, இவன் இருந்தா தாண்டா உங்களுக்கு தலைவன் இருப்பான் அப்படின்னு. ஆனா இவன் என்ன பண்ணா, இந்த ஒண்ணும் இல்லாத பூச்சிங்களா இருக்கு பாருங்க, வாயில்லாத பூச்சிங்க, இதுங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டான். தேவையில்லாதெல்லாம் அழிச்சிட்டு முக்கியமானதை அழிக்காம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான், தூக்கிட்டு வந்துட்டான் அவரை. அது மட்டும் இல்ல, அங்க இருந்த ஆடு மாடு எல்லாவற்றிலும் கொழுத்ததை கொண்டு வந்துட்டான். சப்பைங்களெல்லாம் சாகடிச்சிட்டான், கொழுத்ததை கொண்டு வந்துட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் அழிச்சு போடுனாரு. இவன் இவைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டான். இப்போ கர்த்தர் சொல்றாரு சாமுவேல் மூலமா, சவுலை நான் ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன், சவுலை ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன். ராஜாவாக இவனை விரும்பி கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வேற இருதயத்தை கொடுத்தார். வேறு இருதயம் அவனுக்குள் இருக்கும் வரையில கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஜனங்கள் வருவதற்கு தடையாயிருந்த சுவாபத்தை, தடையாயிருந்த ஜனங்களை, தடையாயிருந்த காரியத்தை அழிக்க இவன் மறுத்தானோ, அன்றைக்கே இவனிடத்தில் இருந்த தேவனுடைய இருதயம் மாறி போனது. அன்றைக்கே கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை மாறி போனது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடிக்கு தடையாய் நீங்களும் நானும் இருப்போம்னு சொன்னா கர்த்தர் அதற்காக மனஸ்தாபப்படுகிறார். நான் ஜனங்கள் ரட்சிப்புக்குள் வருவதற்கு, நான் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடையாய் நானோ என்னுடைய சுவாபமோ என்னுடைய சிந்தனையோ இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். அப்படி நம்ம மாற்றலன்னு சொன்னா அதை அழிக்க விரும்புகிறார். அழிக்கலன்னு சொன்னா அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார். என்ன நடந்தது அப்படின்னா, இந்த சவுல் கர்த்தருடைய வேலையை செய்யாததுனால, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால எல்லாரும் இவனு தோலுக்கு கீழே இருந்தாங்க. சவுலுடைய தோலுக்கு கீழே தான் இருந்தாங்க. அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 9:2 வாசிங்க. 1 சாமுவேல் 9:2. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். போதுமா? ஆண்டவர் சவுலை தெரிந்து கொள்ளும் பொழுது அவனை போல சௌந்தரியவான் இல்ல, அவனை போல உயரமானவன் இல்ல, இப்படி எல்லாம் அவனை நம்பி புகழ்ந்து அவனை தெரிந்து கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் சவுலை நம்பி கொடுத்த வேலைய சவுல் ஒழுங்கா செய்யல. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற உங்களை நம்பி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்,
சபையை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இத்தனை கணவன்மார்கள் கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை ஒழுங்காய் நடத்துகிறீர்கள். இத்தனை மனைவிமார்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை, கணவனை, பிள்ளைகளை பராமரிக்கிறீர்கள். எத்தனை கணவன்மார்கள் உன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நேர்த்தியாய் செய்கிறீர்கள். சற்று யோசித்து பாருங்க. ஒருவேளை உங்களுடைய கடமையை நீங்க சரியா செய்யலனா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்திற்காக, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திற்காக மனஸ்தாபப்படுகிறார். சில கணவன்மார்கள் குடும்பத்தை கவனிக்கிறதே இல்லை. யோசித்து பாருங்க. அவங்க வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க வரைக்கும் நிம்மதியா இருப்பாங்க. குடி, அவங்க வரைக்கும் நல்லா ட்ரெஸ் பண்றது, சாப்பிட்றது, போறது, வர்றது. மனைவிமாருங்க பாருங்க, ஒரு சில புருஷனுக்கு சாப்பாடு கூட செஞ்சு போடுறதில்லை. யோசித்து பாருங்க. அப்படியே மீறி செஞ்சாலும் நீயே போட்டு சாப்பிட்டு போன்றது, விசாரிக்கிறது இல்லை. உன் கடமையை நீ சரியா செய்யலனா உன்னை கடவுள் குடும்ப தலைவனாய், தலைவியாய் மாற்றினதற்காக மனஸ்தாபப்படுகிறார். வேலைக்கு போகாம இருக்கிற கணவன்மார்கள் சாப்பிடக்கூடாது. வசனம் சொல்லுது, நான் சொல்ல. வேலைக்கு கண்டிப்பா போகணும். ஏதாவது உன் குடும்பத்திற்காக நீ உழைக்கணும். உன்னுடைய உழைப்பு உன் குடும்பத்திற்கு இல்லைன்னு சொன்னா உன்னை ஆண்டவர் ராஜாவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறார். உனக்கு ஆண்டவருக்கும் சரியான ஐக்கியம் இல்லை. அதனால குடும்ப தலைவர்கள், தலைவிகள், உங்களுடைய வேலையை கர்த்தருக்கு பயந்து குடும்பத்துல செய்யுங்க. சில பேர் இருக்கிறாங்க ஊதாரியா செலவு பண்றது, எவ்வளவு வந்தாலும் காலி பண்ணிடுவாங்க, கொஞ்சம் கூட சேர்த்து வைக்கிறதே இல்லை. தேவைப்பட்டா அதுக்கப்புறம் ஓடி அங்கங்க கடன் வாங்குறது. ஆண்டவர் இதற்காக குடும்ப தலைவனாய், தலைவியாய் உங்களை ஏற்படுத்தவில்லை. கொஞ்சமாவது சேர்த்து வைக்கணுங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு கஞ்சிதனமா இருக்கக்கூடாது. யோசித்து பாருங்க. அதிகமாய் வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு, அதிகமாய் பிசினிதனம் பண்ணி தரித்திரர் ஆவாரம் உண்டு. பிசினி என்னன்னு தெரியல நமக்கு. ஒட்டும் ஆனா ஒட்டாது. ஆமா. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை குடும்பத்துல ஒவ்வொரு பொறுப்புகளும் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். உன் பொறுப்பு நீ சரியா செய்றியா? உன் பொறுப்பு நீ சரியா செய்றியா? யோசித்து பாரு. சரி, இப்ப ஆண்டவர் என்ன விரும்பினாரு சவுலிடத்துல? சவுலுடைய இருதயமும் ஆண்டவருடைய இருதயம் ஒத்து போகணும்னு விரும்பினாரு. அப்போ அது ஒத்து போகிற வரைக்கும், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற வண்ணமாய் சவுல் இருந்த வரைக்கும் அவன் தான் அந்த தேசத்துல உயரமானவன், சௌந்தரியவான், பலன் உள்ளவன் எல்லாம். என்னைக்கு ஆண்டவர் அழிக்க சொன்ன அமலேக்கியர்களை அழிக்காமல் அவர்களிடத்துல இருந்த முதற் பலனான தேரின கொழுத்த கன்றுகள் எல்லாம் கொண்டு வந்து தான் வைத்து கொண்டு அந்த ராஜாவை அழிக்காமல் தான் வைத்து கொண்டானோ, அன்றைக்கே கர்த்தர் அவன் மேல மனஸ்தாபப்பட்டார். என்ன நடந்து தெரியுமா? சில நாட்களில காத்தூரான் ஆகிய கோலியாத் என்பவன் அங்க வந்தான். இவ்வளவு நாளா யார் தான் உயரமா இருந்தது? யார் தான் உயரமா இருந்தது? சவுல் தான் உயரமா இருந்தான். அவன் தோலுக்கு கீழே தான் எல்லாம். இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனவன இவனோட உயரமானவன ஒருத்தன் ஆண்டவர் அனுப்பிட்டார். யார் அது? கோலியாத். இவனோட உயரமானவன். அவனை பார்த்து இவன் பயந்து வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கிறான். உன்னை ஆண்டவர் தைரியசாலியாய் உண்டாக்கி, உயரமானவனாய் உண்டாக்கி, சௌந்தரியம் உள்ளவனாய் உண்டாக்கி, தன் வேலைகளை உங்களை நம்பி கொடுத்தார். என்றைக்கு கர்த்தருடைய இருதயத்திற்கு விரோதமான காரியங்களை நாம் செய்கிறோமோ, அன்றைக்கே நம்மை விட உயரமான ஒருத்தன் வந்து நம்மளை மிரட்டுறான். யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மளதான் உயரமா வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்மளை விட உயரமான ஒருத்தன் வரான். அது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை பயமா இருக்கலாம், கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தனையா இருக்கலாம். இவைகள் நம்முடைய உள்ளத்துல வந்து இவ்வளோ நாளா கடவுள் இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன பார்த்துக்குவாரு உயர்ந்த ஒரு எண்ணத்துல இருந்த நம்மள இந்த உயரமான கோலியாத்தை வந்து மிரட்டி வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டான். பயத்தை கொடுத்து, பலவீனத்தை கொடுத்து, சோர்வை கொடுத்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கு கர்த்தருடைய இருதயம் நம்முடைய இருதயத்தோடு ஒத்து போகிறதோ, வேறு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா, அந்த இருதயத்தை நாம் வைத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமோ, அன்றைக்கு நாம் தான் உயர்ந்தவர்கள். நமக்கு கீழே தான் எல்லாம் பயமும் இருக்கும், நமக்கு கீழே தான் எல்லா தேவைகளும் இருக்கும். எதை பார்த்தும் பயப்பட மாட்டோம், எதை பார்த்தும் கலங்க மாட்டோம்.
வியாதி வந்தாலும் பயப்பட மாட்டோம், பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டோம், எதை பார்த்த கவலைப்பட மாட்டோம். ஏன்னா கர்த்தர் அவைகளுக்கு மேல உயரமாய் நம்மை வைத்திருக்கிறார். என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ அன்றைக்கு நம்மை விட உயரமான ஒருவன் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறான். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல எவைகள் எல்லாம் உயரமா இருக்குது? சில பேர் வீட்டுல பயம் உயரமா இருக்குது, சில பேர் வீட்டுல வியாதி உயரமா இருக்குது, சில பேர் வீட்டுல கவலைகள் உயரமா இருக்குது, சில பேர் வீட்டுல எதேதோ அவங்கள ஆண்டு அழித்து நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இவைகள் நம்மை அழித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் வேற இருதயத்தை கொடுக்க போறேன். நீ வேற மனுஷனாய் மாற உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது வேறு இருதயத்தை உனக்கு நான் தருவேன். வேற இருதயம் உனக்குள்ள வரும் பொழுது, என்னோடு கூட நீ ஐக்கியமா இருக்கும் பொழுது, நான் நினைக்கிறத நீ செய்வ, நீ நினைக்கிறத நான் செய்வேன். அல்லேலூயா. அவர்கள் கேட்டுக்கொள்ளும். நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியில வருவதற்கு முன்பதாக அவைகள் அறிந்திருக்கிறார் அவர். அல்லேலூயா. ஏன்னா என் பிள்ளைக்கு என்ன தெரியும் தேவைன்னு அப்பாவுக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியும் தான் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு. ஏன்னா அப்பாவுடைய இருதயமும் பிள்ளையுடைய இருதயமும் ஒன்னா இருக்குது. பிள்ளைக்கு இன்னைக்கு நாளைக்கு பிறந்த நாள், எந்த பிள்ளையும் எங்க அப்பாண்ட போயிட்டு அப்பா நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு சொல்றது இல்லை. ஒரு சில அப்பாங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பிள்ளைங்க பிறந்த நாளை கூட மறந்துட்டு பொறுப்பு இல்லாம இருப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி பிள்ளைங்க என்ன பண்ணோம், அப்பாண்ட கேட்காது, அப்பா தானா கொண்டு வந்து கொடுப்பாரு, மறைச்சு கொடுப்பாரு, திடீர்னு எடுத்துன்னு வந்து சர்ப்ரைஸா கொடுப்பாரு. அப்பாவுடைய இருதயம் பிள்ளையுடைய இருதயம் ஒன்னா இருக்குது. பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், பசிக்குதுன்னு தாய்க்கு தெரியும். பிள்ளை அழறத வச்சு அதனுடைய சிம்டம்ஸை வச்சு தாய் உணர்ந்து கொள்வா, பிள்ளைக்கு என்னென்ன காரியம் தேவைப்படுகிறது, இது செய்யணும்னு சொல்லி. காரணம், ரெண்டு பேருடைய இருதயமோ நம்முடைய இருதயமோ கர்த்தருடைய இருதயம் ஒன்னா இருந்தா நமக்கு என்ன தேவை என்பதை அவர் சந்திப்பார். அவருக்கு நம்ம என்ன கனம் கொடுக்கணும் என்பதை நம்ம கொடுப்போம். அல்லேலூயா. எனவே we need a fellowship with God. Not only we need a fellowship with God, also we need fellowship with your family. உன் குடும்பத்துக்கும் ஒரு ஐக்கியம் தேவை, கர்த்தருக்கும் ஐக்கியம் தேவை. கர்த்தருக்குள்ள நம்ம ஐக்கியமா இருக்கிறது போல குடும்பத்துல உலகத்துல நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. பாருங்க, யாரோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்கிறது, யாரோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்குது. வேதத்துல அநேக காரியங்களை சொல்ல முடியும். அமலேக்கியர்கள் என்னைக்கோ ஒரு நாள் என் பிள்ளைகளை வழிமறித்தாங்க அப்படின்றத ஆண்டவர் மனசுல வச்சுதான் அவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு நீ போ அவங்கள அடின்னு சொல்றாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆண்டவர் அதை மறக்கல. நம்மள என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மறந்துடக்கூடாது. சரி, என்ன நடந்தது? இந்த சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அவனுக்கும் பெலிஸ்தர்களுக்கு யுத்தம் நடக்குது. யுத்தத்துல சத்துருக்கள் மேற்கொண்டு வராங்க. இவன் பயந்து போயிட்டான், இவனால ஒன்றும் பண்ண முடியல. உடனே என்ன பண்றான் தெரியுமா, ஒருத்தனை கூப்பிடுறான், இவடா நான் விருத்த சேதனை இல்லாத இவங்க கையில சாகிறத விட நீ என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லி சவுல் சொல்றான். அப்ப அவன் சொல்றான், ஐயோ அந்த பாவத்தை நான் செய்ய முடியாது, நீ ராஜாவாச்சே, நான் எப்படி செய்யறேன்? உடனே இவன் என்ன பண்றான், இவனே ஒரு பெரிய ஈட்டியை பூமியில குத்தி அந்த ஈட்டி மேல இவனே விழுந்துடுறான். ஈட்டி வயிற்றுல குத்தி பின்னாடி வந்துருச்சு, சாகல, குத்துயிரா இருக்கிறான். வேதனை அதிகமா இருக்குது, துடிக்கிறான், ரொம்ப நேரம் அந்த வேதனையில இருக்கிறான். அப்ப அந்த பக்கம் ஒரு பையன் போறான், அவனை கூப்பிடான், டேய் இங்க வா. வந்தவனே என்னன்னு கேட்கறான் தெரியுமா, நீ யாரு, எங்கேருந்து வர, உன் பேர் என்ன, இதெல்லாம் விசாரிக்கிறான். ஏய் என்னை வெட்டி போடுறான்லாம் சொல்ல, அவன் விசாரிக்கிறான். அவன் சொல்றான், நான் அமலேக்கியன். அமலேக்கியன் தெரிஞ்ச பிறகும் வேற வழியே இல்லாம நீ இந்த பட்டயத்தை எடுத்து என்னை கொண்டு போடு, என்னோட வேதனை தாங்க முடியல. எந்த அமலேக்கியனை ஆண்டவர் கொல்ல சொன்னாரோ அந்த அமலேக்கியனை இவன் விட்டதனால இன்னைக்கு சவுல அதே அமலேக்கியன் கொன்று போட்டான். அவன் என்ன பண்றான் தெரியுமா, பட்டயத்தை உருவி சொன்ன உடனே வெட்டிட்டான். யார் கையில செத்தாரு இருப்பா, அமலேக்கியன் கையில. நம்ம விடுற ஒவ்வொரு பாவமும் நம்மளை அழிச்சிடும். நம்ம செய்யற ஒவ்வொரு பாவமும் ஆண்டவர் விட சொன்ன காரியங்களை விடலன்னு சொன்னா அது நம்மளை அழிச்சிடும், அது நம்மளை அழிச்சிடும். அதனால அது நம்மை அழிப்பதற்கு முன்பதாக நாம் அதை அழிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எவைகள் எல்லாம் ஆண்டவர் அழிக்க சொல்றார் உங்களுக்கு தெரியும். கோபம், வைராக்கியம், பொறாமை, எரிச்சல், திருடு, இவைகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்குது இல்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் அழிக்க சொல்றாரு. நம்மளை நம்பி ஆண்டவர் இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நம்மளை நம்பி ஆண்டவர் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்.
நம்மளை நம்பி ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார். நம்மளை நம்பி ஆண்டவர் இந்த குடும்பத்தில் உள்ள மெம்பர்களை கொடுத்திருக்கிறார். நாம் ஒழுங்காய் நடத்தவில்லை என்று சொன்னால் கர்த்தர் நம்மை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்படுவார். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் வேற எங்கேயும் கிடையாதுங்க. இந்த மாதிரி எங்கேயாவது உட்கார வச்சு அட்வைஸ் பண்ற இடம் ஒன்று சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஸ்கூல்ல சொல்ல முடியுமா? ஸ்கூல்ல சொல்ல முடியுமா? எங்க மனைவி இருந்த ஸ்கூல்ல ஒரு பையன், 1வது பையன், அவன் ஏதோ தப்பு பண்ணிக்கிறான், டீச்சர் அடிச்சிருக்கான். டீச்சர் நான் அடிச்சேன்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன். 1வது ஸ்கூல்ல இப்பெல்லாம் கண்டிக்க முடியல. எங்க அம்மாலாம் அந்த காலத்துல என்னை எட்டுன்னு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு டீச்சர்கிட்ட சொன்னாங்க, டீச்சர் இந்த 2 கண்ணை மட்டும் விட்டுடுங்க, தோலை உரிச்சிருங்கன்ட்டு வந்தாங்க. நான் அப்பயே நினச்சி இதுனா தாயா பேயா தெரியலையே, இப்படி சொல்லிட்டு வராங்களே. அதுக்கேற்ற மாதிரி அந்த டீச்சர் செம்மடி அடிப்பாங்க, பயங்கரமா அடிப்பாங்க. இதுல வேற எரியிற வீட்டுல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஊத்திட்டு வந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் உருப்படியா இருக்கிறோம். கொஞ்சம் எங்க அப்பா அடிக்கவே மாட்டாங்க. எப்பாவது ஒரு நாள் அடிச்சாருன்னா பெல்ட் முதுலாம் உறிஞ்சிரும். ஆனா அடி வாங்கின பிறகு சந்தோஷமாயிடும். ஆனா நீ சாயங்காலம் வைட்ட வாங்கின்னு வருவாரு. நம்ம ஏசப்பா கூட அப்படித்தாங்க. சமயத்தில் நம்மளை கண்டிச்சாலும் அரவணைக்கிறவராக இருக்கிறார். அவர் தண்டிக்கிறார், அடுத்த கரத்தில் அரவணைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பத்துல இந்த மாதிரி புத்தி சொல்ற ஒரு இடம் சபையை தவிர வேற எங்கேயுமே இல்லைங்க. கல்லூரியில புத்தி சொல்ல முடியுமா? வெளியே வரமாட்டான்னுவான். அந்த ப்ரொஃபஸர் சொல்ற, ஏன்டா அப்படி பண்ற, எதுவுமே கேட்க முடியாது. அதுக்கு போடுற ட்ரெஸ்ஸும் வீட்டுல பெட்ரூம்ல கூட அது மாதிரி போடாதுங்க, ரோட்ல போட்டு தெரியுதுங்க. அதுங்க அப்பா அம்மாலாம் எப்படிதான் விட்டு வச்சுக்கிறாங்களே தெரியல. டவுசர் போட்டுன்னு சுத்துதுங்க. ஆம்பளை பையன் கூட முட்டி கீழே போடுறான், இது முட்டிக்கு மேல போட்டுனுக்குது. அருவருப்பான ஆடைகள். யோசித்து பாருங்க. பெரியவங்க வேலை செய்யற இடத்துல, கம்பெனில வேலை செய்யறவங்களை எதனா அட்வைஸ் பண்ண முடியுமா? இந்த கம்பெனிலாம் இன்னொரு கம்பெனி நோட்டீஸ் போட்டுருவான், வரல 3 மாசத்துல வேற கம்பெனிக்கு போறேன். எங்கேயுமே அட்வைஸ் கிடையாதுங்க. தெய்வ சமூகத்துல மட்டும்தான் அட்வைஸ். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நீங்க கேட்கலன்னா வேற எங்கேயும் கேட்க மாட்டீங்க. இங்க நீங்க கீழ்ப்படியலன்னா வேற எங்கேயுமே கீழ்ப்படிய மாட்டீங்க. கர்த்தர் மட்டும்தான் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வசனம் சொல்லுது, தன் பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. 2 மூல பாஷையில என்னன்னா, அந்த நாட்கள்ல பிரம்பு இருக்கல்ல, முழுங்கல், அந்த முழுங்கலுக்குள்ள வசன வார்த்தைகளை சுருளா எழுதி உள்ள வச்சிருப்பாங்க வசனங்களை. அப்பெல்லாம் பைபிள் கிடையாது, புதிய ஏற்பாடுலாம் கிடையாது, பழைய ஏற்பாடு மட்டும்தான். அதுலயும் ஒரு சில யோபு இந்த மாதிரி ஒரு சில அர்த்தம் அதெல்லாம் எழுதி உள்ள வச்சிருப்பாங்க. அந்த பிரம்பை ஒவ்வொரு நாளும் எடுத்து பிள்ளைங்க முன்னாடி வாசிக்கணுமா. இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் நம்ம பிரம்பு. நம்ம இப்ப எங்க பிரம்பு ஸ்கேல், நிறைய பேர் வீட்டுல ஸ்கேல்லாம் உடையும், மத்து உடையும், என்னென்னமோ தொடப்பெல்லாம் பிஞ்சு போயிருக்கும். ஆனா இப்ப என்னன்னா ரிமோட் உடையுது, செல்லு உடையுது. யோசித்து பாருங்க, அப்படியே மாறி போச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவண்ணமாய் நம்ம தாவீது குறித்து அழகா ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா, என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவள்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவர் பார்த்து சொல்லுவார்? அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் நம்மை திருத்திக் கொள்ள ஒப்பு கொடுக்காவிட்டால் வேற ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காது. வேற ஒரு வாய்ப்பே கிடையாது. எனவே இன்றைக்கு நம்ம எப்ப கொடுப்போம்? சரி, நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கணும்? வேகமா பார்க்க போலாம். சில பேருடைய ஐக்கியம் உலக மக்களோடு கூட இருக்கிறதுனால அவங்களால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கு ஒரு மனம் உண்டோ அங்கு விடுதலை. அப்போ ஒரு மனம் ஆண்டவரோடு கூட இருக்கணும். அதே போல நமக்கும் நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர்க்கேற்ற ஒரு மனம் இருக்கணும். தீங்கு செய்வதற்கு ஒருமனப்படக்கூடாது. வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர்கள் தீங்கு செய்வதற்காக ஒருமனப்பட்டார்கள். இயேசுநாதரை சிலுவையில் அறைவதற்கு என்பதாக அண்ணா இவங்க பொந்தி பிலாத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. ராயருங்க இவனுக்கு சண்டை, பேச மாட்டானுங்க. ஆனா இயேசுவை கொலை செய்யறதுக்கு 2 பேரும் உடன்பட்டாங்க. அவங்க 2 பேர் மனசும் ஒன்னாயிடுச்சான். தீங்கு செய்வதற்கு நண்பர்கள் அல்ல. உன் ஃப்ரெண்ட்ஷிப் தீங்கு செய்வதற்காக அல்ல, நன்மை செய்வதற்காக. ஒருவன் நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். தவறு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, ஒருத்தர் மேல தவறு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு,
தெரிஞ்ச பிறகு எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, எங்க மனைவி சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க சொல்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமா நீங்க பேசுனீங்க, ஏதாவது செஞ்சீங்கன்னா, அவங்களுக்காக செஞ்சீங்கன்னா, கர்த்தர் ஒரு நாள் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். உன் கண்களுக்கு முன்பதாக அந்த தீங்கை நீ அனுபவிப்பேன். தவறு இல்லை என்று தெரிந்தும், ஒருத்தர் பசியா இருக்கிறாங்கன்னு தெரிந்தும், ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாங்க என்று தெரிந்து நீ உதவி செய்யலனா, அதே நிலைமை உனக்கு வரும்பொழுது ஒருவர் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. யோசித்துப்பாங்க. யாரோடு கூட உனக்கு ஃபெலோஷிப்? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு ஃபெலோஷிப் இருந்தது. ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார், நீ வாப்பா அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம் வந்தார். அவனுக்கு நிறைய உறவுக்காரெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரையும் விட்டுட்டு லோத்து மட்டும் கூட்டு வந்தான். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் 2 பேருடைய மந்த மேய்ப்பொருளுக்கு வாக்குவாதம் வந்தப்போ கூட இவனுக்கு 2 பேரும் சண்டை போடல. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பிள்ளைங்களுக்கு சண்டைன்னு வச்சுங்க, சின்ன பசங்க 2 சண்டை போட்டுக்கும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியும், உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும், பண்ணியிருக்குமா பண்ணியிருக்காதான்னு, அடிச்சிருப்பானா அடிச்சிருக்க மாட்டான்னு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டு கொடுக்காம மூக்க பிடிச்சி பேசுவோம். யாரோட ஃபெலோஷிப் இருக்குது? இவங்க 2 பேருக்குள்ள நல்ல உறவுகள் இருந்ததுனால வாக்குவாதம் வந்தப்போ சவுல் ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா உனக்கு இந்த இடம் வேணா நீ எடுத்துக்கோ, அந்த இடம் வேணா நீ எடுத்துக்கோ, நீ எதை எடுத்துட்டு மீதி எனக்கு கொடுன்றார். 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃபெலோஷிப். இந்த ஐக்கியம் இருந்ததுனாலதான் ஆபிரகாமின் நிமித்தமாய் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாம் செல்வசியமா இருந்தான், லோத்துக்கும் அதே போல ஆசீர்வாதம் பெருத்து இருந்தது. யாரால? ஒரு நல்ல ஐக்கியத்தால, விட்டு கொடுக்கிற ஒரு நல்ல ஐக்கியத்தால. யோசித்து பாருங்க, இன்றைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடு கூட இருக்கு? நல்ல காரியங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க, தப்பான காரியங்களுக்கு வைக்காதீங்க. கூட்டு சேர்ந்து பாவம் செய்யாதீங்க, கூட்டு சேர்ந்து இன்னொருத்தருக்கு விரோதமா பேசாதீங்க, இன்னொருத்தருக்கு விரோதமா கிரியை செய்யாதீங்க. அது சாபம். அது நல்லதுக்கு கூட்டு சேருங்க, தீமையான காரியங்களுக்கு கூட்டு சேராதீங்க. நீங்க நல்லதுக்கு சேர்ந்தா உங்கள் இருதயம் கர்த்தரோடு இருக்கும், அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமோடு கூட லோத்துக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது, அதனால கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். லோத்து ஆசீர்வாதமா இருந்தான். ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு விரோதமா போனான். அப்ப கூட பாருங்க, என்னை விட்டு இவன் போயிட்டானே, எப்படியாவது போட்டன்னு விடல. அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு மோதி என்ன பண்றான்? இவ்வளவு நாளா பேசாம இருந்தவன் ஓடி போறான் உதவி செய்ய. நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தேவை. ஜெபிக்கிறவங்களோடு கூட ஐக்கியம் தேவை, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் தேவை. ஒரு அவிசுவாசி வீட்டில் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை உன்னை கூப்பிட்டு தான் அந்த பணப்பையே கையில் கொடுப்பாங்க. அக்கா நீ தான் பார்த்துக்கணும், அண்ணா நீ தான் பார்த்தோன்னு கல்யாணத்தை முடிச்சு கொடுன்னு. இவர் ஞாயிற்றுக்கிழமை கூட கோயிலுக்கு வர மாட்டார், அது பின்னாடி போவார். நம்ம போவோம், பாத்திரம் எடுக்க போக, நகை எடுக்க போவோம், புடவை எடுக்க, எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6-7:30 முகூர்த்தம். இவங்க தான் முதல்ல இருப்பாங்க. எல்லாம் முடிச்ச உடனே கடைசியா என்ன நடக்கும் நீங்களே சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? என்ன நடக்கும் தெரியுமா? எவ்வளோ அடிச்சதோ தெரியல, மொத்தத்தையும் நம்பி கொடுத்தேன், எவ்வளோ எடுத்துக்கினாங்களோ தெரியல, இது இவ்வளவோ ஆயிருக்கும், 2000 ரூபாவோ இந்த புடவை, 500 ரூபா கூட இருக்காது. அந்த வார்த்தையை நீ கேட்கும் போது உள்ளம் உடையும். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கணும். எங்க வீட்டுக்கெல்லாம் எப்படிப்பட்ட சொந்தக்காரர் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில வந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டின்னு கோயிலுக்கு வந்துடும். வா கோயிலுக்கு அப்படின்னா வா, இல்லைன்னா ஆலை முடிஞ்ச பிறகு காலையில் வரும். ஐயோ எங்க அக்கா வருது. அதுலயும் சகோதரிமார்களுக்கு அக்கா வந்துட்டாங்கன்னா தலை கால பிடிக்க முடியாது. அக்கா தங்கச்சிலாம் வந்துட்டாங்கன்னா, இதே நாத்தனார் ஓரவத்தி இவங்களாம் வரட்டுமே, ஏன் இப்போ வருதுங்க? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரத்துல எந்த உறவு வந்தாலும் ஒண்ணு அந்த உறவை ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா சர்ச்சு முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாங்க, இல்ல சாவி கொடுத்துட்டு வாங்க, வந்து இருக்கட்டும், முடிச்சுட்டு பொறுமையா போங்க. ஆனா இங்க வந்தாலும் உட்கார மாட்டீங்களே, என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ. இல்லைங்க, யூ நீட் எ குட் ரிலேஷன்ஷிப். ஒரு நல்ல ஐக்கியம் உங்களுக்கு வேணுங்க. ஜெபிக்கிறவங்களோடு கூட ஐக்கியம் வைங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி இருக்கு பாருங்க. குறை சொல்றதா? நீ ஒன்னு சொன்னா அதுல எண்ணெய் ஊத்துறதா இருக்கக்கூடாது. நீ ஏதோ ஒரு கோபத்துல சொல்ற, அந்த கோபத்துல சொல்லும் போது அப்படிலாம் இருக்காதுக்கா, அப்படிலாம் இருக்காதுக்கா, நீ தப்பா நினைக்காதக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, போ சரியா போயிடும், அப்படிலாம் நினைக்காத அண்ணா தம்பி, அப்படிலாம் நினைக்காத, போ சரியா போயிடும்.
இப்படி சொல்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்க. ஆபிரகாம் லோத்தும் நல்ல ஃப்ரெண்டு தெரியுமா? நல்ல ஃப்ரெண்டு. இங்க போனா நாங்க போறோம் அங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் வாக்குவாதம் உண்டானது. ஒரு நாள் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வாக்குவாதம் வரல, ஒரு நாளும் வரல. நம்ம சின்ன பசங்களுக்காக பெரியவங்களுடைய உறவுகள் எல்லாம் வெறுத்துக்கிறோம். பெரியவங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க பசங்களுக்காக, இதுங்க கடைசியா ஒன்னாயிடும். இதுல வேற பெரியவங்களாண்ட சொல்றதே, அந்த வீட்டுக்கு இனிமே போன காலை உடச்சிடுவோம். பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன போதிக்கிறோம், என்ன போதிக்கிறோம் யோசிப்பா. பெரியவங்களை அப்படி பேசக்கூடாது, பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறோமா? we need a good relationship with good people. good people. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவுகள் இருக்கிறது? எலியா எலிசாவுக்கு ஒரு உறவு இருந்துச்சு. நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2:15. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி. போதுமா போதுமா, நான் சுருக்கமா சொல்றேன். எலிசாவுக்கும் எலியாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். எலியா சொல்றாரு, எப்பா நான் அந்த ஊருக்கு போறேன், கர்மேலுக்கு போறேன், நீங்க தான் இரு. அதெல்லாம் முடியாது, நான் வருவேன். எப்பா நான் பெத்தேலுக்கு போறேன்பா, நீங்க தான் இரு. அதெல்லாம் முடியாது, நான் வருவேன். ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும் இருக்கணும். எலியா சொல்றாரு, நான் அங்க போறேன்பா, பெத்தேல் போறேன், கர்மேல் போறேன், எல்லாம் நீ எங்க போனாலும் நான் வருவேன். வாட் a great relationship. அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் பாருங்க, யோசித்து பாருங்க. இந்த ஐக்கியத்தை அப்படியே கொஞ்சம் கர்த்தர் மேல வைங்களேன். ஆண்டவரே, எங்க போக சொன்னாலும் போறேன், என்ன செய்ய சொன்னாலும் சொல்றேன், எனக்கு உமக்கு ஒரு நல்ல உறவு வேணும் ஆண்டவர். அப்படி கொஞ்சம் ஆண்டவர் மேல வச்சு பாருங்களேன். என்ன நடக்குமா? எலியாவின் ஆவி எலிசாவின் மேல வந்ததா ரெட்டத்தனியா. எப்படி வந்தது? எலியா சால்வை எடுத்து அடிக்கிறார், செங்கடல், அந்த கடல் பிரியுது. 3 முறை கடல் பிரிஞ்சது தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் தெரியல. மோசே ஒரு முறை பிரித்தாரா? எலியா ஒரு முறை, எலிசா ஒரு முறை. எலியா பிரிக்கும் போது அவருடைய சால்வையத்தை அடிச்சாரு, 2 பேரும் போயிட்டாங்க. 2 பேர் போனாங்க, வேற யாரும் போல. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த சால்வை இவர் பிடிச்சிட்டார். எலிசா சால்வை இவர்கிட்ட வந்துச்சு. இப்போ 2வது வராரு, திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இவர் தனியாகிறார். அப்ப கேட்கிறார், எலியாவின் ஆவி எங்கே? ஒரு அடி அடிச்சாரு பாருங்க, அது 2ஆ பழகுது. இப்ப தனியா வராரு. ஒரு கூட்டமா போனாங்க மோசேன் காலத்துல, 2 பேரா போனாங்க எலியாவின் காலத்துல, ஒருத்தரா வந்தாரு எலிசாவின் காலத்துல. இது எதை குறிக்கிறதுனா, உன்னை கொண்டு கூட கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். உனக்கு ஆண்டவருக்கு ஒரு நல்ல உறவு இருந்தா you can do the mighty things. நீங்க ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர்களா இருந்தா உங்களால அதிசயமான காரியங்களை செய்ய முடியும். என் வீட்டுல இது நடக்காது, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே நடக்காது, என் பல பசங்க வீடு வாங்க மாட்டேன், வேலை கிடைக்காது, சுகம் கிடைக்காது. இல்ல, உங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு நல்ல உறவு வேண்டாம். எப்படிப்பட்ட உறவு நம்ம வச்சிருக்கிறோம்? சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஆனால் ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா ஒதுங்கிடுவாங்க நைஸா. அவங்கள முன்னாடி அனுப்பிட்டு வசனம் சொல்லுது, பேதை நடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான். பேதை நடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான். சில உறவுகள் ஆபத்துகளில் உதவாது. என்ன சொல்லுவாங்க, நீங்க மனசுல வச்சுக்கிறதெல்லாம் பொட்டு பொட்டுன்னு பேசுறீங்க, இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்காது அப்படின்வாங்க. சொல்லுவாங்க, என்னண்டா எல்லாத்தையும் பொட்டு மனசுல வச்சுங்க, முடியலையே, நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். ஐ காட் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் காட். அவர் என்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல உறவு வச்சுங்க. உலக மனிதர்களோடு கூட, நல்ல மனிதர்களோடு கூட உறவு வைங்க. நல்ல மனிதர்களோடு கூட ஐக்கியம் வைங்க. ஜெபிக்கிறவங்களா பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க. உங்களை நிதானமாக நடத்துறவங்களா பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க. இவங்க நிதானமாக புத்தி சொல்லுவாங்க, இவங்க நல்லதை சொல்லுவாங்க, இவங்க ஜெபிப்பாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கோபத்தில் வந்தேன்,
இவங்க கிட்ட வரும்போது என்னை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க. அப்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, we need a good relationship. ஏலியோடு கூட சாமுவேல் இருந்ததுனால தான் சாமுவேலுக்கு அந்த ஆசீர்வாதம். எப்படின்னு சொல்லட்டுமா? ஏலி சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுப்பார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா, சொல்லும் அடியேன் ஜெபிக்க சொல்லி கொடுத்தா, ஆண்டவரோட பேச சொல்லி கொடுத்தா. இவனுக்கு தெரியல சாமுவேலுக்கு, ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா கூப்பிட்டீங்களான்னு 3 முறை போய் கேட்கிறாரு. ஏலி சொல்றாரு, ஓஹோ இவனோடு கூட கர்த்தர் பேசுறாரு, அதனால சொல்லி கொடுக்குறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? டேய் போய் 10 தூங்குடா, போய் அம்மா வந்துட்ட, இன்னொரு முறை வந்து எழுப்புறவள வச்சுங்க. அதை யோசித்து பாருங்க. நம்ம சபையில் ஒரு அம்மா ஒன்று இருக்குது. நைட்டு 12 மணிக்கு இவர்கிட்ட பெல் அடிக்கும், எங்களுக்கு பெல் அடிப்பாங்க, அவருக்கு பெல் அடிப்பாங்க. தூக்கம் அப்பதான் படுத்து இருப்போம், அப்படியே இழுக்கும். இந்த ஏலி எத்தனை முறை சாமுவேல் வந்தாலும் சொல்றாரு, ஏதோ ஏதோ வித்தியாசம் நடக்குதே. உடனே சொல்லிக் கொடுக்குறார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஜெபிக்க சொல்லி கொடுக்கிற நண்பர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதனாலதான் ஏலி செய்ய முடியாத சாமுவேல் செஞ்சார். ஏலியால முடியாத காரியங்களை சாமுவேல் செஞ்சாரு. ஏன்? ஜெபிக்கிற ஒரு மனிதனோடு கூட ஐக்கியம், ஜெபிக்க சொல்லி கொடுக்கிற ஒரு மனிதனோடு கூட ஐக்கியம். ஐக்கியம் யாரோடு கூட? கர்த்தர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் அவர்களை கண்டேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடு கூட இருக்குது? ஜெபிக்கிறவர்களோடு கூட இருக்குதா? நல்ல மனிதர்களோடு கூட இருக்குதா? யோசித்து பாருங்க. சில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நல்லவனை கூட கெடுத்துருவான். அவன் ஒழுங்கும் அப்படியே தீர்மானத்தோடு வருவான், நான் இனிமேல் அந்த பக்கமே போகக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு வருவான். ஏய் மச்சான் வாடா. எங்க கூட ஊழியத்தில் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். இப்போ அவர் ஏஜி சபையினுடைய போதகர், பாட்டால மேனேஜரா இருந்தவர். அவரும் நம்ம சபை கூட ஒரு முறை வந்திருக்கிறார், பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவர் உள்ள ஸ்டாஃபா இருக்கும்போது அவருடைய மேனேஜருக்கு சத்தியம் சொல்ல போனார். அவருடைய மேனேஜர் அவருக்கு இவர் சத்தியம் சொல்ல போறார், ஆண்டவரை பத்தி சொல்லணும். 2 பேரும் பேசினேங்கிறாங்க. அப்படியா ஏசப்பா அப்படியா அப்படி இப்படி எல்லாத்தையும் கேட்டு, சரி இவ்வளவு தூரம் வந்துட்ட வாடா கொஞ்சம் குடிச்சிட்டு போடான்னு பாட்டில் ஊற்றி கொடுத்துக்கிறாரு. அதெல்லாம் வேணாம் குடிக்கூடாது. ஏய் விட்றா, சத்தியம் சொல்ல போனவர் குடிச்சிட்டு வந்துட்டுக்கிறாரு. அப்போ ஆனால் 2 பேருமே வேலை செய்யறவங்க ஒரே பாட்டால. இப்படியும் ஆளுங்க இருக்கிறாங்க, சத்தியம் சொல்றவங்க கூட கெடுத்துருவாங்க உங்களுக்கு. யோசித்து பாருங்க. எத்தனை கல்யாணத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன், கிராம ஊழியத்துல கல்யாணத்துல குடிப்பான். ஏய் ஏன்டா இங்க குடிக்கிறோம்? சந்தோஷத்துக்கு குடிக்கிறோம், சும்மா ஒரு பெக்கு சந்தோஷத்துக்கு குடிக்கிறோம். சரி சந்தோஷத்துக்கு கல்யாண வீட்டில் குடிக்கிற, வீட்டில் எது குடிக்கிற? அங்கே அழுதுன்னு தானே இருக்கணும். இப்போ ரொம்ப அதிகமாக குடிக்கிறது வீட்டில் தான். எப்படா யாராவது இறப்பாங்கன்னு பார்த்துன்னு இருக்குது. ஒரு டீம் இருக்குது, வேலைக்கு போவாது, எதுக்கும் போவாது, ஊரை சுற்றிட்டே இருக்கும். விழுந்த உடனே அப்படியே ஒரு கும்பல் சேர்ந்துடும். இல்லைங்க, நல்ல உறவு நமக்கு வேண்டாம். அவைக்குரிய வாழ்க்கையில நடத்துகிற உறவு நமக்கு வேண்டாம். யோசித்து பாருங்க. என் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்லுவாங்க, இவர் எல்லாரையும் ஊழியக்காரர் ஆக்கி விட்டுறாரு, எல்லாரையும் ஊழியக்காரர். நான் குடிக்காரனா ஆயிட்டேன், குடிக்காரனா மாத்திட்டேன்னா என்ன, ஊழியக்காரனா தான் நான் ஆக்கி இருக்கிறேன். நீங்களும் செய்யணுங்க, நல்ல நண்பர்களை உருவாக்குங்க, ஜெபிக்கிறவர்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எலிசா கிட்ட ஒருத்தன் இருந்தான், கேயாசி. எலிசாவோடு கூட இருந்த கேயாசி. இவனுக்கு மட்டும் புத்தி எப்படி மாறுச்சு அப்படின்னா, நாகமான் கிட்ட இருந்து காசு வாங்குறான் பாருங்க. இவனுடைய ஆவி அவன்கிட்ட கொஞ்சம் கூட போல. எலியா 10 பைசா வாங்கல நாகமான் கிட்ட, எதுவும் எடுத்துட்டு போயிட்டுட்டாரு. ஆனா கேயாசி என்ன பண்றான்? போயிட்டு திட்டுத்தனமா வாங்கிட்டு வரான். நம்ம கூட நல்ல உறவுகள் இருக்கணுங்க. எலிசா கிட்ட இருந்த கொஞ்சம் நல்ல சுவாபம் கூட கேயாசி கிட்ட இல்லை. ஏன் இல்லைன்றத சொல்றேன், வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 16:6. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, ஆதியாகமம் 16:6மா? அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். சாரிம்மா, இன்னொரு வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4:27.
பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். ஆ, அப்பொழுது கேயாசி அவளை அப்போது விலக்கிவிட வந்தான். கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். போதுமா நான் சொல்றேன் பாருங்க. பயங்கர வேதனையோடு பாடுகள் கஷ்டத்தோடு ஒரு மனுஷி வந்து தேவ மனுஷனுடைய காலை பிடித்து கொண்டானா. கேயாசி என்ன பண்றானா, அவளை அந்த தேவ மனுஷனோடு இருந்து பிரிக்கிறான். ஏய் போ, தூரம் போ, விலக்கி விட வந்தானா. கேயாசி சொல்றான், அவளை டிஸ்டர்ப் பண்ணாது. எலிசா சொல்ல, டிஸ்டர்ப் பண்ணாத அவளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத, இருட்ட விடு, வேதனையோடு வந்திருக்கிறா. இன்னைக்கு நிறைய பேரு தேவனுடைய பாதத்துல விழுவதற்கு தடையா இருக்கிறாங்க. ஒரு சிலர் தேவ சமூகத்தில் வருவதற்கு அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் தடையா இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. அப்படி தடையா இருக்கிறவர்கள், தேவ சமூகத்துல மக்கள் சேர்வதற்கு தடையா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஆவியுடையவர்களா இருப்பாங்கன்னா, இந்த பண ஆசை உள்ளவர்களா இருப்பாங்க, பொருள் ஆசை உள்ளவர்களா இருப்பாங்க, தீய எண்ணம் இருக்கும், யாரும் ஆண்டவரோடு நெருங்கிடக்கூடாது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்கிறோம்? ஜெபிக்கிறவர்களோடவா, நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களோடவா, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மக்களோடு கூட நாம் ஐக்கியம் வைத்துக் கொண்டால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்லியிருக்கிறேன். 1, சவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். என்றைக்கு தேவ அபிஷேகம் அவன் மேல் இருந்ததோ அதுவரையிலே அவனுடைய தோலுக்கு கீழே ஜனங்க இருந்தாங்க. என்றைக்கு தேவ அபிஷேகம், தேவ ஐக்கியம் அவனை விட்டு போனதோ அவனை விட உயரமான பெலிஸ்தன் வந்து அவனை மிரட்ட ஆரம்பித்தான். நாம் ஆண்டுடைய இருதயத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், அந்த அபிஷேகத்தோடு இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்மை ஆண்டவர் உயர்த்தி எல்லா தேவைகள், எல்லா பயங்கள், எல்லா போராட்டங்களும் நமக்கு கீழே ஆண்டவர் வைப்பார். என்றைக்கு தேவ அபிஷேகத்தை, தேவ ஐக்கியத்தை நாம் இழந்து போகிறோமோ அன்றைக்கு நம்மை பயமுறுத்த, நம்மை விட மேலான ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். 2வதாக, யாரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும்? யாரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த சவுல் அமலேக்கிய ராஜாவை கொல்ல சொன்னா, அவனை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டான். அவர்களை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டான். அப்படிப்பட்ட ஐக்கியம் நம்மோடு கூட இருக்குது. ஆண்டவர் விட சொன்னதை விடாம அதை நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி பிடித்து கொண்டிருந்தா ஒரு நல்ல ஐக்கியம் நமக்கு கிடைக்காது. நல்ல ஐக்கியம் நமக்கு வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? ஆபிரகாம் லோத்தை போல விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உள்ள ஒரு நண்பர்கள் நமக்கு வேண்டும். நண்பர்கள் நமக்கு வேண்டும், உறவுகள் நமக்கு வேண்டும். எலிசாவை போல உள்ள ஒரு உறவுகள் நமக்கு வேண்டும். ஏலி சாமுவேலை போல உள்ள உறவுகள் நமக்கு வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்கணுங்க. ஒருவேளை துர்மார்க்கமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா மாத்த பாருங்க அவங்கள, இல்லைன்னா அவங்கள விட்டு விலகி போயிடுங்க. ஒன்று அவங்கள ஆண்டவருக்குள்ள மாத்த பாருங்க, இல்லையா விலகி போயிடுங்க. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க, செலக்ட் குட் பீப்புள். நீங்க நல்ல ஜனங்களை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுங்க. தவறான ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேண்டாம். அப்படி இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. உங்க வாழ்க்கைக்கு சமாதானத்தை தராது. பொறாமையும் எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்றேன், ஜெபிக்கிற இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் தனியாளாய் அற்புதங்களை செய்வீர்கள். எலிசா எப்படி தனியாய் வரும்போது அதே சால்வை அடித்து அந்த கடலை திறந்து தனியாய் வந்தாரோ, அதே போல ஒரு நல்ல ஐக்கியம் உங்களுக்கு இருந்தால், நீங்களும் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற வண்ணமாய் இருந்தால் அற்புதங்களை செய்வீர்கள். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஒரு ஆவியுடையவர்களாயிருங்கள். கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடு. ஆண்டவரே, அன்று ஆகாரோடு ஆண்டவர் சாராளோடு ஆண்டவர் பேசல, ஆகாரோடு பேசினார். கஷ்டப்படுறவர்களிடத்தில் ஆண்டவர் பேசுறாரு. ஏலின் இடத்துல பேசல, சாமுவேல் இடத்துல பேசினாரு. ஒருவேளை மிகுந்த பாரத்தோடு கஷ்டத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாயா? வேதனையோடு வந்திருக்கிறாயா? வேதனையோடு மிகுந்த பாரத்தோடு கவலையோடு வந்திருக்கிறாயா? கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேச போகிறார். ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போக விட மாட்டார். மனிதர்களுக்கு முன்பதாக உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார்.
வசனம் சொல்லுகிறது, அவர் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார், நிரம்பி வழிய செய்கிறார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் நல்ல ஐக்கியம் வேணும் ஆண்டவரே. நல்ல இருதயம், உமக்கு விரும்புகிற, நீர் விரும்புகிற இருதயத்தை நான் பெற்றிருக்க வேண்டும் ஆண்டவரே. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்து உயர்த்தி ஆண்டவர் வைப்பாரே, உதவி செய்து உயர்த்தி ஆண்டவர் வைப்பாரே. நம்ம ஒப்பு கொடுப்போமா? மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையே நீர் தான் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உடைய இருதயத்திற்கு ஏற்றவண்ணவர்களாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. எங்களுடைய ஐக்கியம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், உம்மோடு கூட இருக்கட்டும். அப்பொழுது தனி மனிதனாய் அற்புதங்களை செய்ய முடியும் அல்லவா? எங்களுக்கு உதவி செய்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் உதவியற்ற நிலைமையில பாரத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் உமக்குள்ள நல்ல ஐக்கியம் பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென்.